ஹாய் கைஸ், என்னால் ஏன் வீடியோ 6 மணிக்கு போகிறதுக்கு 9 மணிக்கு போட்டு வச்சு 9 மணி ஆச்சு 10 மணி ஏன்டா போட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறந்துட்டேன். டைமை செக் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஓகே கைஸ், இந்த வாட்டி லைட்டாக மிஸ்ஸிச்சு தோட்டு போட்டுருவாங்க. ஓகே, இப்போது நம்ம எதுக்காண்டிட்டா வந்துக்கணும் கேட்டிங்கன்னா ஹவு டு சாட் அடுத்து ஒன் டாப் அடிக்க கற்றுக்கிட்டு ஒன் டாப் வீடியோ போடுறேன். எனக்கு இப்போ மட்டும் ஒன் டாப் அப்போ தான் வரும். ஓகே, நார்மலாக 1 சிப்பு 2 சிப்பு 0 சிப்பு இருந்துச்சுன்னா ஏறி புஷ் பண்ணுவோம். எப்படி இல்லை இருந்தாலும் சரி, நேராக இப்படி தூக்கிட்டு போய் நேராக இப்படி போய் ஜம்ப் அடிச்சுன்னா ஆரம்பிச்சு. நீ போ, நான் அப்புறமா வரேன். அப்புறம் ஓகே, அப்படி முடிச்சு எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்னா எம்பி சைக்கு தாம்சனுக்கு தான் பார்க்க போகிறோம். என்ன பண்ணுங்கள், இப்போ பாவம் நிற்கிறானுங்களா, இதை அப்படி இருக்கிற ஓடுறவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது கஷ்டம். ஓடுறவங்கள ஸ்பீடாக வேணால் அடிக்கலாம். பாருங்க, இப்போது நார்மலாக இங்கே இருக்கா, ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி மேலே வச்சுக்கோங்க. ஹெட்செட் வருதோ இல்லையோ, ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி மேலே தூக்கணும். ஹெட்செட் வந்தாலும் சரி, வாங்கினாலும் சரி. ஆனால் நான் எது பெஸ்ட்டுன்னா ஹெட்செட் அடிக்கிறது தானே. இந்த ஜம்ப்பு டெக்னிக்கு இதுக்கெல்லாம் செருப்பு தோணும் அவங்க. ஓகே, அடுத்து ஒன் சிப் பார்ப்போம். கரெக்டாக 1 சிப்பு இப்போதைக்கு 1 சிப்பு மறுபடியும் எடுத்துக்கணும். கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். எம்மாடி டிஸ்டர்ப் பண்ணப்போ. இப்போ 1 சிப்பு. ஓகே, 1 சிப்பு எடுத்தாச்சு. 1 சிப்பும் லைட்டாக முக்கியம் பண்ணுறாங்க. நீனா ஏறி போய் ரஷ் பண்ணாதான் ஓடிபி இனிமே உங்களை அடிச்சா கூட ஆட்டம் காட்டி ஆடுங்க. இப்போ இங்கே வர மாதிரியே அப்படியே பிடிச்சி அவனை அடிச்சிடலாம். அதுவும் இந்த நடுவில் ஆரஞ்சு கலர் மாதிரி வரல, ஆனால் நல்ல பவர். அப்புறமா மெயினாக ஸ்மூத்னஸ் தேவை. அதுக்கு நீங்கள் இந்த ஹேண்ட் க்ளோஸு இல்லைன்னா இந்த ஓடுது இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்ல, ஓடுது அதெல்லாம் போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா. ஓகே, அடுத்து 2 சிப்புக்கு பார்ப்போமா. ஓகே, 2 சிப்பு இப்போ பிடிச்சி 2 சிப்புன்னு டேரெக்டாக ரிப்பேர் ரஷ் பண்ணிங்கன்னா எப்படி ஒன் டாப் வீடியோ போனாலும் போகணும். அது நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இது திரும்ப ஒளிஞ்சு நின்று போய் ரஷ் பண்ணும். ஒளிஞ்சு நின்று போய் ஈஸியாக போட்டிங்கன்னா ஈஸியாக. சரி, இப்போது நீ ஓடிட்டுருக்குறவனுக்கு செட்டு தான் முக்கியமே. முதல்ல இது என்ன கஷ்டம் கைஸ், அதனால் இது பாருங்கள். இது வச்சுக்கோங்க, இதுதான் கரெக்டு.
மாசா இது வந்து இங்கே ஜம்ப் பண்ணி ஆனீங்கன்னா அவ்வளோ 150 சிப்பே இல்லைன்னா கூட பயங்கரமாக இருக்கும். ஓகே, அடுத்து கம் டு ரியல் டெஸ்ட். 3 சிப்புக்கும் அதே தான். ஆனால் பட் இந்த ஒரே ஒரு செட்டிங்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீ லுக் அப்படின்ற ஒரு செட்டிங்ஸ் இருக்கும், அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னு ஜம்ப் பண்ணிட்டு இந்த மாதிரி எனக்கு வர மாட்டேங்குது. ஏதோ ஆட்ரென்ட்டு நான் என்கிட்ட ரெடி பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் அதெல்லாம் தேவை ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா எக்ஸாக்ட் தான். லெவல் 3 தெரியும், MP5 பார்க்கலாம். இந்த லெவல் 3 சொல்லுவாங்க பிடிச்சி அழுத்தாது. என்னென்னா பிடிச்சி அழுத்திடுங்க, அழுத்தினா கூட அதிகமாக போகும் பாருங்கள். இப்போ அவனும் இப்போ டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த இருக்கான் பாருங்க, நம்மளுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் வாங்கி மொத்தத்தில் ஆல்ரெடி ஒரு டேமேஜ் பண்ணாலும் அது இருக்கும். அதனால் 150 கொடுத்து அச்சிடலாம். இது வரங்க அழுத்து பண்ணுங்க, அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சு. இதே ஓட்டிகிட்ருக்குறோம், நீங்கள் போய் காமி அப்படின்னு வைங்க. காட்டுறேன், அழுத்தி நம்ம ஹவு டு ஒன் டாப் என்னென்ன போட்டுக்குவோம், ஹெட்ஷாட் என்னென்ன போட்டுக்குவோம். ஹெட்ஷாட் வந்து இருக்கிறதுல ரொம்ப கஷ்டம். ஒன் டேப்போடையான ஒன் டேப்பு தவறுன்னு சொல்ல முடியாது. ஒன்றும் இல்லை கைஸ், நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போட்டு ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அவ்வளோதான். ஸ்ட்ரெயிட்டாக மேலே போனீங்கன்னா அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சு. ஓகே, ஹவு டு ஒன் டேப்புக்கு ஒரு குழு கொடுத்துடலாமா? SKS எடுத்து உங்களுக்கு குழு கொடுக்குறேன்ப்பா. இதுதான் SKS. இந்த இருக்குங்க SKS. அது ஃப்ளூக்கில் வருதுக்கு ட்ரெயின் இன்னும் எடுக்கலை. சும்மா ஒரு இன்ட்டு கொடுக்குமே எப்போ ஒன்றும் அப்படின்ட்டு தான். இது எத்தனை ட்ரெயின் உங்களுக்கு தெரியாது, வீட்டை கட்டு பண்ணி காட்டுறேன். இது எத்தனை ட்ரெயின் ஆடுறவனுக்கு தான் கஷ்டம் தெரியும். ஒன்றும் இல்லை கைஸ். வேணாம், ஓகே. இது ஒன் டாப், ஹவு டு ஒன் டாப் அதில் சொல்கிறேன். ஓகேவா, நம்மளுக்கு எப்போவுமே ஹெட்ஷாட்டு தான்ப்பா. ஹெட்ஷாட்டு தான். SKS எப்போ தரமா இருக்கணும், ஒன் டாப் பிளேயர் மட்டும்தான் எடுப்பாங்க. ஃப்ளூக்கு எக்கச்சக்க ஃப்ளூக்கு. சிஎஸ்பி கண்டிப்பாக நான்லாம் இந்த மாதிரி ஹெட்செட் வச்சு ஒன் டேப் அடிக்கணும் ட்ரை பண்ண மாட்டேன், ஏன்னா தெரியும் வராதுன்ட்டு. சரி, புல்லட்டாச்சு பட்டா ப்ராட, புல்லட்டு கூட படாது, அது ஓனா ஈஸியாச்சுலாம். அவங்க ஓடுற சைடு இருந்தீங்கன்னா ஈஸி தான். பாருங்களேன், இந்த சைடு போடணும் பாருங்கள், நல்லா ஈஸி கைஸ் ஓடி வந்தாங்க. ஓகே, இப்போவே எல்லாத்தையும் சொல்லிட்டானா எப்படி அடுத்து ஹவு டு ஒன் டேப்னு ஒரு வீடியோ போடுறோம், அதில் பாருங்கள். பை.